Hi friends, welcome back to my channel. Friends, இன்னைக்கு வீடியோல கிச்சனுக்கு அப்புறம் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு 12 டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் பார்க்க போறீங்க. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரி நீங்க பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம போய் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு நம்ம கம்ஃபர்ட் மாதிரி ஒரு ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க. இப்போ இந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் தண்ணிக்கு 1 கப் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்க்கறதுனால துணி ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகுமா அப்படின்லாம் கேட்டாக்கா இல்லவே இல்லை. வினிகர் துணியில் இருக்கிற கிருமியை எடுக்குமே தவிர அதனால் துணிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ வினிகர் சேர்க்கறதுனால நம்ம டிட்டர்ஜென்ட் துவைச்ச அந்த ஒயிட் ஸ்டைன் எல்லாமே இருக்கும் இல்லையா, ஒரு டார்க் கலர் ட்ரெஸ்ஸில், ஸோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணோம். இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த 2 கப் தண்ணி எந்த கப்பால் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பால் நீங்கள் வினிகர் எடுத்துக்கணும். 2 கப் தண்ணியை ஒரு பவல்குள்ளேயோ இல்லை இதே மாதிரி ஒரு டப்பாக்குள்ளேயோ சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ அதே கப்பால் 1 கப் நான் வினிகர் சேர்த்துக்க போகிறேன். ஒயிட் வினிகர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. ஸோ இதை எடுத்துக்கோங்க, நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறது தான். இப்போ இதை அந்த தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி மினரல் வாட்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கண்டிஷ்னர், நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறது, குளிக்கும்போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த கண்டிஷ்னர் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பூனால் சேர்த்துக்கோங்க. இந்த நீங்கள் எவ்வளோ தண்ணி அதிகப்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கண்டிஷ்னரை சேர்த்துக்கோங்க. இது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அந்த கட்டியெல்லாம் கரையிற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூட வாசனைக்கு நான் ஒரு சென்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ ஸோ அந்த மாதிரி வாசனை கொடுக்கறதுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல நறுமணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எப்போவுமே கம்ஃபர்ட் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் இல்லையா, ஸோ துணி துவைச்சி எடுத்ததுக்கப்புறமும் அதுக்காக நான் இப்போ இது கூட ஒரு அத்தர் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் கம்ஃபர்ட் ப்ளூ கலர், பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபுட் கலர் ஏதாவது ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் இதை ஒயிட் துணிக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த கலர் எல்லாமே நீங்கள் தவிர்த்துட்டு ஒயிட்டாக கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே எப்படி கம்ஃபர்ட் இருக்குமோ ஸோ அதே மாதிரியே இருக்கும். கம்ஃபர்ட்டை விட நல்லாவே துணியை நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்டிஃப் அண்ட் ஸ்டைனாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம கடையில் காசு அதிகமாக கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறதை விட கம்மியான காஸ்ட்டில் நம்மளே வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்ட்ரக்சர், கன்சிஸ்டன்சி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும், கம்ஃபர்ட் போலவே. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஸோ இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஐடியா பார்க்கலாம். இந்த மாதிரி மேல் போர்ஷனை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கீழ் போர்ஷனையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சென்டராக ஒரு கட் கொடுத்து நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னாக்கா அழகாக சூப்பராக சொலையாக நம்ம உதிர்த்து எடுத்துடலாம். இதை நீங்கள் கிட்ஸுக்கு உரிச்சி லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்கு கூட ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கலாம். ஜூஸ் போடுறதுக்கு கூட நம்ம ஈஸியாக இந்த மாதிரி உரிச்சி எடுத்துடலாம். நம்ம ஃபுல்லாக அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நெயில் எல்லாமே வலிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி உரிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலிருந்து அந்த பல்ப்பு மட்டுமே எடுக்கிறது கூட கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம மேல் போர்ஷனும் கீழ் போர்ஷனும் கட் பண்ணிவிட்டு நம்ம உரிக்காதனால. இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கற்பூரத்தில் நிறையவே டிப்ஸ் இருக்குது. கற்பூரத்தை வச்சு நம்ம நிறையவே ரெமெடி யூஸ் பண்ணலாம். அதாவது பேன் இருக்கிற குழந்தைங்களுக்கு தலையில் எண்ணெயில் கலந்து தடவலாம். ஸோ அது மாதிரி டிப்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ கற்பூரம் கரையாமல் நம்ம எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கற்பூரம் கொஞ்சம் நாட்களில் கரைஞ்சிரும் இல்லையா, ஸோ அது கரையாமல் இந்த பாக்ஸ்குள்ளார நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த
கற்பூரத்து கூட நம்ம வந்து மிளகு இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு 4-5 மிளகு எடுத்து இந்த பாக்ஸ்குள்ளார நீங்கள் இந்த மாதிரி அந்த கற்பூரத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா கற்பூரம் வந்து ரொம்ப நாட்களுக்கு கரையாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும். கற்பூரத்தை வச்சு நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். மழைக்காலம் குளிர்காலத்தில் எல்லாமே இந்த மேட்ச் பாக்ஸ் வந்து அப்படியே நமுத்து போன மாதிரி இருக்கும். எத்தனை வாட்டி நம்ம வந்து பற்ற வச்சாலுமே வந்து அது வந்து பற்றிக்காது. ஸோ அந்த மாதிரி மழைக்காலத்தில் வந்து நமக்கு வந்து மேட்ச் பாக்ஸ் வந்து கரண்ட் அடிக்கடி போகும், இல்லை சிலிண்டர் வந்து பற்ற வைக்கிறதுக்கு லைட்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸ் நமக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் இது வந்து நமுத்து போயிருந்தால் நமக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களோட இந்த மேட்ச் பாக்ஸ்குள்ளார நீங்கள் வந்து ஒரே ஒரு சாக் பீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நான்ஸ்டிக் பேன் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி பழக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் பழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. நம்ம வந்து எந்த கடாயாக இருந்தாலும் சரி, நான்ஸ்டிக் பேனாக எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டு கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் இதை யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு கொட்டுறதுனால அதில் இருக்கிற இதை தயாரிக்கும் போது இது கூட சேர்த்த வேதிப்பொருட்கள் எதுவுமே நம்ம ஃபுட்டோட ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு தண்ணியை வந்து கொதிக்க வச்சு கொட்டுறதுனால நமக்கு வந்து நம்ம ஃபுட்டோட அது வந்து எதுவுமே ரியாக்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் இதை யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு நம்ம வந்து பாத்திரத்தில் போட்டு பிசைவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போட்டு பிசையும் போது எங்கே பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எங்கேயுமே ஒட்டாமல் ஈஸியாக இந்த மாதிரி பிசையறதுக்கு நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேனில் போட்டுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. ஓரங்களில் எங்கேயுமே மாவு ஒட்டி வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி அழகாக நம்ம எங்கேயுமே ஒட்டாமல் அழகாக வந்து உருண்டையாக உருண்டிட்டு வந்துடும். இது கூட நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணுன்னு கூட தேவையில்லை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நம்ம அழகாக வந்து பாத்திரத்தில் போட்டு உருட்டுறதை விட இந்த நான்ஸ்டிக் பேனில் வச்சு உருட்டும் போது மாவு எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் எங்கேயுமே ஒட்டாமல் அழகாக கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாமாங்க. இப்போது இது என்ன டிப் அப்படின்னாக்கா, நம்ம வந்து சப்பாத்தி ரெகுலராக போடுற பட்சத்தில் இந்த மாதிரி உட்டன் சப்பாத்தி கட்டையை வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து தண்ணியில் போட்டு கழுவிட்டே இருக்க முடியாது. நீங்கள் ரெகுலராக சப்பாத்தி சுடுறீங்க அப்படின்னாக்கா இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் தொடச்சிட்டு இந்த சப்பாத்தி கட்டையை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக பிசைஞ்ச மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து நீங்கள் எல்லா இடத்துலையும் உருட்டி எடுத்துருங்க. ஸோ அதில் ஏதாவது டஸ்ட்டு ஒட்டி இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒட்டிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் சப்பாத்தி வளர்த்திக்க வேண்டியதான். இந்த ஈரப்பதத்தோடு இந்த மாவை நம்ம இதில் உருட்டி எடுக்கிறதுனால இந்த கட்டையில் இருக்கிற டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் ஒட்டிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து ஈவனாக நமக்கு சப்பாத்தி உருண்டை வேணும் அப்படிங்கும்போது ஒரு உருண்டையாக நம்ம வந்து பிச்சு எடுத்து உருட்டுறதுக்கு பதில் ஈவனாக நம்ம எப்படி சப்பாத்தி உருண்டை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து உருட்டி எடுத்துகிட்டு அதை வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி நைஃபால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம ஒன்றா பிச்சு உருட்டுறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம ஒரு உருண்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம உருட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஈவனாக நம்மளுக்கு வந்து ஒரே சைஸில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம அதை வந்து உருட்டி எடுத்துக்க வேண்டியது தான். கட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றா பிச்சு உருட்டுறதை விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த உருண்டை வந்து நமக்கு வந்து உருண்டையாக வேணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோன்னா அப்படி கையில் வச்சு நம்ம உருட்டிக்கிட்டே இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி செய்யாமல் ஒரு கீரல் கூட இல்லாமல் நம்ம சப்பாத்தி வளட்டும் போது ரொம்ப ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தட்டையாக தட்டிக்கிட்டு நான் எப்படி உள்ளுக்குள்ளே வச்சு அதை ஃபோல்டு பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி உருட்டிக்கிட்டிங்கன்னா ஒரு வெடிப்பு கூட விடாமல் நீங்கள் உருட்டும் போது உங்களுக்கு ரொம்பவே ரவுண்டு ஷேப்பில் அழகான ஒரு சப்பாத்தி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் சப்பாத்தி உருட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா வளட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா
உங்களுக்கு வந்து அது வந்து கீழே வந்து நமக்கு அதிகமாக வேலை வைக்கும். ஏன்னா வந்து அந்த மாவு வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காட்டன் டவல் எப்போதுமே வச்சுக்கோங்க. அந்த சப்பாத்தி வழட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த காட்டன் டவல் விரிச்சிட்டு நீங்கள் வழட்டி எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கீழே வந்து மாவு எதுவுமே சிந்தாது. சிந்திருந்தாலும் அந்த டவலில் இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே சப்பாத்தி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1-2 சப்பாத்தி மீறத்தான் செய்யும். 1-2 உருண்டைகள் மீறும். அதை வந்து உருண்டையாகவே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதை விட இந்த மாதிரி லைட்டாக 2 பக்கமும் வாட்டி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இதுக்காக தனியாக வழுட்டி தனியாக இதை வந்து சுடுறதை விட இதை நம்ம தோசைக்கல்லில் ஹீட் பண்ணி போட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி சுட்ட சப்பாத்தி மாதிரியே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் லைட்டாக வாட்டிக்கோங்க. வாட்டிட்டு எத்தனை சப்பாத்தி இருந்தாலுமே அதை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே எப்போ உங்களுக்கு தேவையோ அந்த டைமிங்கில் நீங்கள் எடுத்து இந்த நல்லா நீங்கள் சுட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.